தந்தி டிவியின் கருத்து கணிப்பு குறித்து தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். கருத்து கணிப்புகளை நாங்கள் பார்த்தோம். தந்தி டிவி கருத்து கணிப்புகள் சிறப்பாகவே செய்து வருகிறார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் களத்திலேயே இல்லாத மக்கள் நல கூட்டணியும் களத்திலே இல்லாத பல கட்சி தலைவர்களும் ஓரளவிற்காகவாது சதவீதத்தை பெறுகிறார்கள் என்று சொல்வதை என்னால் நம்ப இயலவில்லை. இன்றிருக்கும் சூழ்நிலையில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக களத்தில் பலமாக நிற்பது பாரதிய ஜனதா கட்சி தான். அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இன்னும் சற்று கால அவகாசம் கொடுத்து கருத்து கணிப்பை எடுத்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. நாங்கள் பலமுறை சொல்லிட்டு இருந்த ஒரு கருத்து இந்த கணிப்பில் உண்மையாயிருக்கு. என்ன கருத்துனா, எம்எல்ஏக்கள் எல்லாம் அவங்க தொகுதிக்குள்ள போங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்ன முக்கியமான விஷயம், சபாநாயகர்கிட்ட 5 நாள் அவங்க தொகுதிக்குள்ள போயிட்டு மீண்டும் வந்து வாக்கெடு போயிங்க, அவங்களுக்கு கருத்து மாறி இருக்குன்னு சொன்னோம். இன்னைக்கு நீங்க சொல்லி இருக்கிறது, நாங்க 12 எம்எல்ஏக்கள் எங்க தொகுதிக்கு உள்ள போறப்போ நாங்க செஞ்சது சரின்னு சொல்றவங்க 179 பேர். அதே போல அந்த 122 பேரும் 124 பேரும் தொகுதிக்குள்ள போறப்போ நீங்க செஞ்சது தப்புன்னு சொன்னவங்க 182 பேர். இது வந்து நாங்க இதுவரைக்கும் அண்ணன் சொன்ன அனைத்தையும் உண்மை என்று காட்டுகிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வேட்பாளருக்கு 46 பேர், 146 பேர் அண்ணன் ஓபிஎஸ் வரணும்னு சொல்றது வரவேற்க தகுந்தது. இன்னும் அதை விட அதிகமா இருக்கும் நாங்க நம்புறோம். அண்ணன் அவர்கள் இன்று விஸ்வரூபம் எடுத்து ஒரு உண்மையான தலைவராக, ஒரு அனைவரும் அணுகக்கூடிய தலைவராக உருவெடுத்திருக்கிறார். தமிழகத்தில் இன்று தி டாலஸ்ட் லீடர் என்ற பெயருக்கு பொருத்தமாக அவர்கள் எழுந்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த சர்வேயும் அதை காட்டுது. எங்கள் செயல் தலைவர் மீது மக்கள் அபரிமிதமான நம்பிக்கை வைத்துள்ளனர். அவர்தான் இந்த தமிழகத்தின் அடுத்த முதல்வராக வர வேண்டும் என்று மக்கள் நிரம்ப எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவரது உழைப்பு, அவரது சுயநலமில்லாத அரசியல், அவரது சுறுசுறுப்பான தோற்றம் ஆகியவை மக்களை கவர்ந்துள்ளது. அதற்கு இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ஒரு முதற் பரிசாக, அதாவது ஆட்சி மாற்றத்திற்கான முதற் பரிசாக எங்கள் தளபதி கழிக்க உள்ளனர். விரைவில் நிச்சயம் தமிழகம் வருவாராக, நிச்சயம் எங்கள் தளபதி வருவார். இன்னைக்கு தந்தி டிவியின் கருத்து கணிப்பின்படி தமிழகத்தை ஆளக்கூடிய திறமையுள்ளவர், தலைசிறந்த தலைவர் யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் அன்பு அண்ணன் தளபதி அவர்கள் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இது எங்களுக்கு மிகுந்த மனநிறைவை தந்தாலும் இதற்கான முக்கிய காரணம் அவருடைய நீண்ட 40 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கடுமையான உழைப்பு. மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை அவ்வாறே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் மக்கள் எங்கள் செயல் தலைவரை முதல்வராக ஏற்றுக்கொள்வது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது, மனநிறைவை தருகிறது. நிச்சயமாக அவர் வெகு விரைவில் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்பொழுது தமிழகம் மீண்டும் அது இழந்த பெருமையை பெறும் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். திராவிட முன்னேற்ற கழக செயல் தலைவர் தளபதியார் அவர்கள் தான் அடுத்து முதல்வராக அமைய வேண்டும் என்ற அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பெருகியுள்ளது. நம்முடைய அதே போல, ஏன்னா அவர் எல்லா மக்களையும் சந்திச்சவர். விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், நெசவாளர்கள், எல்லா மக்களுடைய பிரச்சனையை அறிந்தவன்ற முறையில் மக்களோட நேரடியாக அறிமுகமானவர். எளிதாக அவருடைய பிரச்சனைகளை நம்ம பேச முடியும். அந்த அளவுக்கு மக்களோட மக்களாக பழகிறதுனால தான் இப்போ தூத்துக்குடியிலாம் பார்த்தீங்கன்னா அவருக்காகவே நாங்கள்லாம் வெற்றி பெற்றோம். நாங்கள் உதயசூரியன் வெற்றி பெற்றது. அதே போல் ஆர்கே நகர்லையும் மக்கள் மனநிலை நல்ல முறையில் மாறியுள்ளது. கிட்டத்தட்ட 60-70% மக்கள் உதயசூரியனுக்கு ஆதரவாக, தளபதியாருக்கு ஆதரவாக திரும்பியுள்ளனர். அவர் தான் அடுத்து முதல்வராக வர வேண்டும் என்பது மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. வெற்றி உறுதியாக முதல்வராக தளபதி பொறுப்பேற்கும் நாள் விரைவில் வரும்.